கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உலகமெங்கும் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த நாட்களில் நாம் லெந்து நாட்களை அனுசரித்து வருகிறோம். கர்த்தருடைய பாடுகளையும் அவருடைய சிலுவை மேன்மையும் நாம் நினைத்து அதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்மை சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களில் சுத்திகரித்து அந்த காரியங்களை நாம் நினைத்து இந்த நாட்களில் வருகிறோம். தொடர்ந்து எல்லா சபைகளிலும் இந்த காரியங்கள் நடைபெற்று வருகிறது. நான் உங்களோடு கூட சில காரியங்களை சிலுவை குறித்து பேச வேண்டும் என்று இருதயத்தில் தேவ ஆவியானவர் பாரத்தை வைத்தபடினால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு அனுப்புகிறேன். தினந்தோறும் அந்த சிலுவை குறித்து சிலுவையின் மேன்மைகள் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். இந்த உலகம் எதையோ மேன்மையாய் பார்க்கிறது. பணத்தை, செல்வத்தை, ஆள்பலத்தை, அழகை, அதிகாரத்தை, ஆளுகிற இடத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகளை இப்படி உலகம் ஒன்று பார்க்குது. இன்றைக்கி நான் எதை பெருசாக பார்க்குறேனோ, இப்போ உதாரணத்துக்கு நான் பணத்தை பெருசாக பார்த்தேன்னா பணத்தின் அடிப்படையில் ஜனங்களிடம் பழகுவேன். பணம் அதிகமாக வைத்திருக்கிறவர்களுக்கு அதிக மரியாதை கொடுப்பேன். பணம் கம்மியாக வச்சுருக்கிறவங்கள நான் கனவீனப்படுத்துவேன். நான் இன்னொரு நபரோடு என்னை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த பணத்தின் அடிப்படையில் நான் என்னை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அதே நேரம் நான் படிப்பை மேன்மையாக பார்த்தேன் அப்படின்னாச்சுன்னா அதிகமாய் படித்தவர்களை அதிகமாய் கனம் பண்ணுவேன். படிக்காத நபர்களை கனவீனமாய் எண்ணுவேன். என்னோடு மற்ற மனிதர்களோடு நான் எப்படி பழகுவேன்னா இந்த படிப்பை மையமாக வச்சு நான் மனிதர்களோடு பழகுவேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய மேன்மை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி அவரே சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தில் சிலுவையின் அன்பு இருக்குமே ஆனால் நீங்கள் மனிதர்களை உயர்ந்தவர்களாகவோ தாழ்ந்தவர்களாகவோ ஒரு நாளும் பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் அந்த அன்பு நமக்குள்ளே வந்து நம்மை அநேக காரியங்களில் மாற்றி விடுகிறது. நமக்கு விருப்பம்னாத நிறைய காரியங்களை மாற்றுகிறது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் ஒரு சடங்காச்சாரமாய் அல்லது இன்னும் சொல்லப்போனால் ஒரு விக்கிரகங்களை வழிபடுகிற மனுஷனாக இருந்தேன். காலையில் 4 மணிக்கே எழுந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் நடந்து போய் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் முன்னாடி தெப்ப குளம்னு சொல்லி ஒரு குளம் இருக்கும், அங்கே குளிச்சுட்டு உடம்பு முழுக்க திருநீர் பூசிக்கிட்டு அப்படி தேவாலயம் அந்த வழிபாட்டு தலங்களுக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு தெரியாமலே எங்கள் அப்பாவுடைய கட்டாயத்திற்காக இதெல்லாம் நான் செய்த காலங்கள் உண்டு. ஏன் இதை செய்கிறோன்னு தெரியாமலே செய்த காலங்கள், அதற்கு அடிமைப்பட்டிருந்த காலங்கள் உண்டு. ஆனால் இது எல்லாம் என்னை விட்டு மாற்றினது எது என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை காட்சி. அந்த சிலுவையை குறித்த அந்த எண்ணம் நமக்குள்ளே வரும் பொழுது நம்ம டோட்டலாய் மாற்றுகிறது. எவ்வளோ பெரிய கொலைகாரனையும் மாற்றுகிறது, எவ்வளோ பெரிய குடிகாரனையும் மாற்றுகிறது. எவ்வளவு பெண் பித்தர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்துவது இந்த சிலுவை குறித்த இந்த காட்சி. அதை குறித்து நான் இனி வருகிற நாட்களில் உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன் இந்த சிலுவையை இயேசு தெரிந்தெடுத்தார்? இந்த சிலுவை மரணத்தின் மூலம்தான் முழு உலகத்துக்கு ரட்சிப்பு வர வேண்டுமா? இரத்தம் சிந்துதல் மட்டும்தான் மேன்மை என்றால் அதை எப்படி வேண்டுமானாலும் சிந்தி இருக்க முடியுமே. ஏன் இந்த சிலுவையை அவர் தெரிந்தெடுக்க வேண்டும்? அதன் மூலமாய் நமக்கு அவர் சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்ன? அந்த சிலுவை மரணம் நமக்குள் வரும்பொழுது நமக்குள்ளே ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன? இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஏற்றத்தாழ்வுகள், நிறைய உலகத்தை இன்னும் சரியானபடி பாதிப்பை ஏற்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? நிறைய காரியங்கள். என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா சிலுவையை குறித்து அந்த புரிதல், அந்த பார்வை, அந்த மேன்மை இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே இல்லாமல் போனதுனால நம்மால் ஒரு பெரிய தாக்கத்தை நாம் வாழுகிற நாட்களில் ஏற்படுத்த முடியாமலே போய்விடுகிறது. தொடர்ந்து இதை குறித்து நாம் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 10வது வசனம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார்.
காண்பார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள். எல்லா கண்களும் இயேசுவை பார்க்கும் பொழுது அந்த கண்களுக்கு முன்பதாக இரட்சிப்பு வெளிப்படுத்தப்படுகிறது. இன்றைக்கி பிறக்கிற குழந்தை கூட கிறிஸ்துவை வளர்ந்து பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? இந்த கண்களினால் பார்க்க முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது அந்த கிறிஸ்துவை குறித்த அந்த மனநிலை, சிலுவை குறித்த அந்த சிந்தனை இருதயத்துக்குள்ளே வரும் பொழுது அதை நினைக்க 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 அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அதை பார்க்க பார்க்க ரட்சிப்பு நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சிலுவை குறித்து அதிகமாய் தியானிப்போம், அதிகமாய் யோசிப்போம். பரலோகம் அப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுகிறது. இன்றைக்கி தேவன் அதை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் எதற்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான சில வேத பகுதிகள் தெரிஞ்சிருக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் அத்தனை பட்டணத்தில் பவுல் அப்போஸ்தலன் போய் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுகிறார் அந்த மார்ஸ் மேடையில். அந்த பிரசங்கம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிரசங்கம் அறிவுபூர்வமான ஒரு பிரசங்கம். அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே அறிவுக்குரிய, அதாவது என்னென்னா புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை நம்ம வாசிக்கும் பொழுது டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தலை சிறந்த பிரசங்கம் அவர் அந்த அறிவாளிகள் மத்தியில் அவர் பேசினது அப்படின்றாங்க. ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்னவா நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்கல. கிட்டத்தட்ட ஃபெயிலியர் போல தான் அது இருந்துச்சு. ஆனால் அதை முடிச்சுட்டு, அந்த அத்தனை பட்டணத்தை முடிச்சுட்டு 18ஆம் வசனம் அப்போஸ்தலர் 18:1 அவர் கொரிந்து பட்டணத்துக்கு வர ஆரம்பிக்கிறார். கொரிந்து பட்டணத்தில் வந்த உடனே அவர் தன்னுடைய பிரசங்க ஸ்டைலையே மாற்றுகிறார். தன்னுடைய டோட்டல் அங்கே அவர் பண்ணின அந்த அறிவுபூர்வமான அந்த எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சிலுவை குறித்து மட்டுமே பேச ஆரம்பிக்கிறார். இவைகள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா அங்கே அவர் எழுத ஆரம்பிக்கிறார். நான் உங்களிடத்தில் வந்தபோது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி பேசினேன் அப்படின்றத அவர் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சிறந்த வசனிப்போடாவது, தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது, ஞானத்தோடாவது, அறிவினாலாவது அறிவிக்காமல் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி உங்களுக்குள்ளே வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் அப்படின்னார். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய புத்தி, உலகத்தில் படித்து வைத்திருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஒரு ஆத்துமாவை இயேசுவின் இடத்துல நடத்துவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த வெளிப்பாடுகள் தான். அதை நாம் அறிய 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 உங்களை சுற்றி இருக்கிற எல்லாம் உங்களுக்குள்ளேருந்து வெளிப்படுகிற அந்த ரட்சிப்பு அவர்களுக்குள்ளே பற்றி பிடிக்க பரவ ஆரம்பித்து விடும். இந்த நாட்களில் நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது. எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த நாட்களில் நாம் சிலுவை குறித்து நிறைய காரியங்களை இனி வரப்போகிற நாட்களில் படிக்கப் போகிறோம். கவனமாய் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கேட்க அன்பாய் உங்களை கேட்கிறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. காட் பிளஸ்.